Hi friends, இன்னைக்கு வந்து stuffed eggplant எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது தேவையான பொருட்கள் வந்துட்டு பன்னீர் வந்துட்டு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணது எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பெரிய கத்திரிக்காய் வந்துட்டு நீல வாக்குல கட் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதை தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். வெளியே இருக்கிறது வந்து தண்ணியில போட வேணாம், ஏன்னா நம்ம பேக் பண்ண போறோம். அதனால வந்துட்டு தேங்காய் எண்ணெய், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, இந்த கத்திரிக்காய் தேவையான உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு முன்னாடி பின்னாடி அந்த கத்திரிக்காய் தோல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நல்லா எல்லா பக்கம் தடவி வச்சுருவோம். இது வந்து என்ன குக்கிங் ட்ரே இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். என்ன பேக்கிங் ட்ரே இருக்கோ அதில் வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் வந்துட்டு நார்மல் மோட்லேயும் 15 மினிட்ஸ் வந்துட்டு பிராயில் மோட்லேயும் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பண்ணுறதுக்குள்ளே வதக்கி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கணும். ஏன்னா வதக்க தான் போகிறோம், அதனால் தண்ணியில் போட்டுக்க எடுத்து வதக்கி அதை நல்லா வதக்கலாம். அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது 3 மட்டும் போட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணி வதக்கிங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை வேணால் இதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கரெக்டாக 30 மினிட்ஸில் வந்துட்டு அழகாக அது பேக் ஆகிடும். நம்ம கத்திரிக்காய் சாஃப்டாக வந்திருக்கும். பிராயில் மோடு வந்துட்டு மேலே வந்துட்டு ராடு எரியும், அதனால் வந்துட்டு நல்லா மேல் பகுதியெலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் சாஃப்டாக. இந்த பக்கம் இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சதை எடுத்து அந்த வந்து நம்ம பேக் பண்ண கத்திரிக்காயில் உள்ளே வச்சு மேலே சீஸ் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது, ஆனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நார்மலாக வந்துட்டு பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெரிய கத்திரிக்காய். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்துட்டு பேலியோ டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்கான ஒரு டின்னர் இல்லை லஞ்ச் என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.